வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் சீசன் 8 மூணாவது ப்ரோமோங்க. தரமான சம்பவங்க. முத்துக்கும் அருணுக்கும் நடந்த ஒரு என்ன சொல்கிறது வாய்ச்சவடால் வாய் சண்டை தாங்க. அது பாருங்கள், ரெண்டு பேரும் மாற்றி ஒருத்தரை என்ன சொல்கிறது புகழ்ந்துக்கிறாங்க பொழுது. புகழ்ந்து கூட இல்லை, அவங்களே அவங்க வெறியேற்றி விளையாடுறாங்க. என்னங்க வேறு யாராவது வெறியேற்றி விளையாடலாம்? ரெண்டு பேரும் மாறி டே நீ என்ன வெறியேற்று நான் உன்னை வெறியேற்று வேணும்னே பிளான் பண்ணி நம்ம கேமராவில் தரணும். ஏன்னா நாளைக்கு எபிசோடு வரோம் இல்லையா, அதனால் இப்போவே இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஒரு பிரெட் மேட்டரில் ஆரம்பித்து வேறு எங்கெங்கேயோ போகுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா முத்து என்ன பண்ணிடுறாரு, அருண் என்ன பண்ணிடுறாரு, முத்துவை வந்து டே உன்னோட வாய்ஸ் அவடால் தான்டா, வேறு ஒன்றுத்துக்கும் நீ உதவ மாட்டேன்றான்ற மாதிரி கொஞ்சம் இதுவாக பேசுகிறாரு. அது டீக்ரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது கொஞ்சம் டீக்ரேட் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். அதனால இவருக்கு கோபம் வந்தது நியாயம்தான். உடனே முத்து என்ன சொல்கிறாரு, போன சீசனில் இது மாதிரி வாய் பேசியே ஒருத்தவங்க வந்து டைட்டில் வின்னர் ஆகிட்டாங்கன்னா சேம் டைமில் முத்து அடித்த அடி சூப்பராக இருந்ததுங்க கேமுக்கு. ஆமாம், முத்து அப்படி சொன்ன உடனே இவருக்கு ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா போன தடவை வந்து இவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு அர்ச்சனா தானே வின் ஆயிருந்தாங்க. இதே மாதிரி வாய் பேசி தானே அவங்க நியாயமான இதுக்கு தான் பேசினாங்க. ஆனால் இந்த இடத்துல இவர் எடுத்து விட்டதையும் எப்போவுமே வந்து அருண் தான் வந்து எல்லாரையும் ட்ரிகர் ஏற்றுவார். இந்த தடவை முத்து என்ன பண்ணிட்டாரு, அவர் சைட்லேருந்து ட்ரிகர் பாயிண்ட்டை எடுத்து விட்டதையும் அவருக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் அதை பாருங்கள், அவர் பேலன்ஸ் பண்ணுறாரு. அதை வெளியில் காட்டிக்கவே இல்லை அருண். உடனே நீ இப்படி தாண்டா பேச, நீ இதுக்கு தாண்டா லைக்கு, நீ பர்சனலாக பேசாதரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பே ரெண்டு பேரும் வாத்துங்களா ஆயிட்டானுங்க. ஒருத்தர் முத்துவை இவன் ட்ரிகர் பண்ணுறதா நினச்சி இவன் வாய் விடுறான். அப்போ அதே மாதிரி அருணை வந்து ட்ரிகர் பண்ணுறதா முத்து நினச்சிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பயங்கரமாக வாய் விட்டு போகிறாங்க. இதுக்கு மேலே தான் என்ன விஷயம் நமக்கு தெரியும். 50 நாளுக்கு மேலே இப்போ தாங்க கேம் ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது. கண்டென்ட் உள்ளே இருக்குது. ஆனால் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ½ டே வந்து பிரெட்டை வச்சு கண்டென்ட் பண்ணிச்சுங்க பாருங்க. அதுங்க மொக்கைங்க. இது சூப்பர் கண்டென்ட்டுங்க. முத்து பேசுனதோ சரி, முத்து கரெக்டாக அவரை டீக்ரேட் பண்ணதையும் அவர் உடனே அவருக்காக அவர் தான் அந்த இடத்துல பேசி ஆகணும். அவர் கரெக்டாக பேசினார். அது அவர் பேசுறது அருணை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காகவே இருந்தாலும் நம்ம நினச்சாலும், ஆனால் அந்த நேரத்தில் அவர் அப்படி பேசுனது அவர் வாயை மூடுவார் அருண். ஆனாலும் அருண் என்ன பண்ணால் அதை சமாளித்து திரும்பவும் நம்ம முத்துவை பேசுனது பிம்பிலிக்கா பிலாபியா இருக்குது. என்ன கதை அடுத்த இப்போ லைவ்ல பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.